வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவர்களையும் குருவர்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் புத்தக அலமாரியில் ஒரு புத்தகத்தை தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது என் கண்ணில் இந்த புத்தகம் பட்டது. இது என்ன தெரியுதுங்களா? 1983 வந்த ஒரு அன்பொலி. 83 அன்பொலியை பார்க்கும் பொழுது எனக்கு ஆலியாரில் மகரிஷியை சந்தித்த ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஓல்ட் இஸ் கோல்ட் என்பார்கள், அது நினைவுகள். இன்று எவ்வளவோ பரிணாம வளர்ச்சி பெற்று இந்த அன்பொலி வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த பழைய அன்பொலியை ஆயில் சந்தா எவ்வளோ தெரியுமா? அதுக்கு 100 ரூபா தான். இன்னைக்கு அது 10 மடங்குக்கு மேலே போயிடுச்சு. பொருளாதாரம் அவ்வளோ உயர்ந்திருக்கு. இந்த அன்பொலியில் சாமிஜியோடைய ஒரு கருத்து, அவர் இந்த அன்பொலியில் நவம்பர் 83 வெளியிருந்த இந்த அன்பொலியில் கர்மயோகத்தை பற்றி தான் எழுதியிருக்கிறார். கர்மயோகம் கடமை அறம் அப்படி சொல்லியிருக்கார். அவருடைய கருத்துப்படி, மகரிஷியுடைய கருத்துப்படி, இந்த கர்மயோகம் என்பதன் உண்மையான பொருள் அறிந்து அதனை இந்த உலகில் உள்ள மக்கள் கடைபிடித்தால் உலகமே சுபிட்சமாக இருக்கும். வறுமை, கடன் வறுமை நீங்கி மக்கள் அனைவருமே சுபிட்சமாக வாழ்வார்கள் என்கிறார். கர்மயோகம் என்பது நம் ஆதி காலத்திலிருந்து இந்தியாவில் எத்தனையோ நூல்களில் விவரிக்கப்பட்டிருந்தாலும் நமது மகரிஷியின் அவர்கள் அந்த கருத்தினை ஒரு வித்தியாசமான கோணத்திலே, உண்மையான கோணத்திலே பார்த்து விவரிப்பார். ஒவ்வொரு மனிதனும் இந்த சமுதாயத்திற்கு கடமைப்பட்டவன், கடன்பட்டவன். ஒவ்வொருவருமே கடனாளிகள் தான். தன் வாழ்வில் இந்த சமுதாயத்தில் இருந்து அவன் பல நன்மைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறான். பிறரிடமிருந்து ஒன்றை வாங்கினோம் என்றால் நாம் கடனாளி தானே. அப்படிப்பட்ட நாம் அந்த கடனை எப்படி அடைப்பது? சமுதாயத்தில் பட்ட கடனை நாம் எப்படி அடைப்பது? முதலில் கடன் என்பது சிறிது ஒரு உதாரணத்தில் மகரிஷி அவர்கள் விளக்குவார்கள். சாப்பிடுவதற்கு முன் ஒரு பிடி சோறினை கையில் எடுத்து, இந்த சோறு உங்கள் கைகளுக்கு வருவதற்கு முன் எத்தனை நபர்களின் உழைப்பு, எத்தனை நபர்களின் வேர்வை இந்த உணவு உங்கள் கைகளுக்கு வருவதற்கு சிந்தி உள்ளார்கள் என்று சிந்தித்தோமானால் நமக்கு இந்த கடமை அறம் கர்ம யோகம் விளங்கும். இப்படி அத்தனை நபர்களிடமும் நாம் ஏதோ ஒரு வகையில் அவருடைய உழைப்பு நம்மை இந்த வாழ்வதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதற்கு அந்த கடனை அடைப்பது எப்படி என்பது பொழுது இந்த சமுதாயத்திற்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்கிறார். என்ன தொண்டு? ஒரு மனிதன் படித்துள்ளான் என்றால் அவனுக்கு இந்த சமுதாயம்தான் அந்த படிப்பை கொடுத்தது. அந்த படித்ததின் அறிவினை அவன் திருப்ப செலுத்த வேண்டும். அந்த படிப்பின் மூலம் அவன் ஏதாவது ஒரு வேலை செய்து இந்த சமுதாயத்திற்கு தர வேண்டும். அவன் அதற்கு சம்பளம் வாங்கினாலும் பரவாயில்லை, தவறில்லை, ஆனால் வேலை செய்ய வேண்டும் என்பார்.
உடல் வளம் ஒருவன் பெறுகிறான் என்றால் 4 பேருக்கு அதை உதவி செய்வதை தன் உடலை பயன்படுத்த வேண்டும். அவனவன் வேலை. தொண்டு என்பது, கடன் அடைப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் எஞ்சி மிச்சமாக உள்ள ஒரு நேரத்தில் செய்வது அல்ல, அன்றாட வேலைகள். இன்னும் சொல்ல போனால் நாம் நமது உடலை பேணி பாதுகாத்தாலே அது சமுதாயத்திற்கு செய்யும் தொண்டு என்பார். அது எப்படி என்று பார்த்தால், நாம் பலரும் வருவாய் சம்பாத்தியம் பண்ணுவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் என்ன ஆகின்றது? உடல்நலம் கெட்டு போய்விடுகிறது. உடல்நலம் கெட்டு போனால் என்ன நடக்கின்றது? நமது வீட்டில் உள்ளோரை துன்பத்திற்கு உள்ளாக்குகிறோம். சாதாரணமாக சென்று கொண்டிருந்த நமது வாழ்க்கை ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. நம்மால் தொடர்ந்து வேலைக்கோ அல்லது வியாபாரமோ தொழிலோ செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. அது ஒரு கஷ்டம். நம்மை கவனிப்பதற்காக நமது மனைவியோ குழந்தைகளோ அவர்கள் தங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்து விட்டோம், இல்லை அதிகப்படியான வேலை செய்தோம், நம்மை அவர்கள் பந்தோஸ்து பண்ண வேண்டும். நமது நோயிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக பாடுபட வேண்டியுள்ளது. நாம் செய்த தொழில், அதன் மூலம் பல பேருக்கு நாம் ஏற்படுத்தி கொடுத்த வேலை வாய்ப்பு எல்லாமே பாதிக்கப்படும். ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கின்றோம் என்றால் அங்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை பிறர் செய்வார்களா? அங்கும் நம்மை நாடி வரும் அன்பர்களுக்கு சேவை செய்ய முடியாமல் போய்விடுகிறது. எனவேதான் இந்த சமுதாயத்தில் பிறந்து இந்த சமுதாயத்தின் மூலம் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த சமுதாயத்தின் மூலம் பெற்ற பலனை நாம் நமது பணிகளை செவ்வனே செய்தால் போதும். நாம் கடனை அடைத்து விடுவோம், கடனாளி என்ற பெயரில் இருந்து விடுபட்டு விடுவோம் என்கிறார் மகரிஷி அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன? இதற்கு சொல்லுங்களே, கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளம்.